அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 9ஆம் வகுப்பு முழாண்டு தேர்வு கடலூர் மாவட்ட அறிவியல் வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்கலாம். நம்பர் 1 10 குவிண்டால், 2 வேதி விளைவு, 3 வெற்றிடத்தில், 4 சாறு, 5 கிராஃபைட், 6 நுண்ணுயிரிகள், 7 பார்த்தீங்கன்னா பறவை, 8 இலைத்துளை, 9 கொழுப்புகள், 10 கல்லீரல், 11 ஏபிஸ் இண்டிகா, 12 பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை. அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேகம், திசை வேகம். வேகம் என்பது தொலைவு மாறுபடும் வீதம், திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம். இது ஸ்கேலர் அளவு, அது வெக்டர் அளவு. இது 2 பாயிண்ட் எழுதலாம். அடுத்து டிசியை விட ஏசியின் சிறப்பியல்புகளை கூறுக. ஏசி மின்னோட்டத்தை என்ன பண்ணலாம்னா அதிக தொலைவிற்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஆற்றல் இழப்பு இல்லாமல் எடுத்து செல்லலான்னு எழுதுனா 2 மார்க். அதுக்கடுத்தது குழியாடி ஒன்றின் குவியத்தில் பொருள் வைக்கப்படும் போது பிம்பம் எங்கே உருவாகும்? பிம்பமானது ஈரிலா தொலைவில் உருவாகும். டெட்டாலில் சிறு துளிகளை நீரில் கலக்கும் போது அது கலங்களாக மாறுகிறது ஏன்? அந்த டெட்டாலில் உள்ள திரவ துளிகள் நீர் மூலக்கூறுகளுடன் விரவுவதால் அந்த வார்த்தை இருந்ததுன்னா 2 மார்க். கலங்களாக மாறுகிறது. பிணைப்பின் வகைகள்: அயனி பிணைப்பு, சகப்பிணைப்பு, ஈதல் சகப்பிணைப்பு. பாரிசாந்தின் பயன்களை கூறுக. உடைந்த எலும்புகளை ஒட்ட வைக்கவும் சிலைகளின் வார்ப்புகளை செய்யவும் பயன்படுகிறது. எலும்பு இணைப்பு திசு என்றால் என்ன? எலும்பு இணைப்பு திசுனா எலும்பு திசு தான் எலும்பு இணைப்பு திசுன்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கலப்படம் என்றால் என்ன? உணவில் வேறு பொருட்களை சேர்ப்பது அல்லது நீக்குவது கலப்படம் எனப்படும். அடுத்து இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட் அளவாக மாற்றுக. அதுக்கு இதான் ஃபார்முலா. F = 9C/5 + 32. இந்த சிக்கு பதிலாக 35 போடணும். அப்போ 9 × 35/5. அப்போ 5 35 அடித்தா 7 வரும். அப்போ 9 7 63 கூட 32 கூட்டினா 95 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே மாதிரி 14 டிகிரி ஃபாரன்ஹீட்டை செல்சியஸில் அளவாக மாற்றுக. அதுக்கு இதான் ஃபார்முலா. C = F - 32 × 5/9. அப்போ 14 32 போச்சுன்னா -18. இந்த 18ஐயும் 9ஐயும் அடித்தா -2. அப்போ 2 5 மேலே 5 இருக்குது. 2 5 10 -10 டிகிரி செல்சியஸ். இதுதான் செல்சியஸையும் ஃபாரன்ஹீட்டையும் மாற்றுறதுக்கான ஃபார்முலா. இது அப்படியே C வேணும்னா C இங்கே வச்சுட்டு மற்றதை அந்த பக்கம் கொண்டு போகணும். F வேணும்னா F இங்கே வச்சுட்டு மற்றது இந்த பக்கம் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசி மின்னியற்றின் படம். இது படம் வரைஞ்சி பாகம் எழுந்தாங்கன்னா அதாவது இது காந்தம், இது பார்த்தீங்கன்னா கம்பி சுருள், அப்புறம் மின்தடை மாற்றி, தூரிகைகள் அதெல்லாம் எழுதியிருந்தாங்கன்னா 4 மார்க். அதுக்கப்புறம் அந்த பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா டால்டன் முதல் அணுக்கொள்கை, சேர்மம் மூலக்கூறுகளால் உருவானது, கார மண் உலோகம் கால்சியம் வரும். இது கால்சியம்னு இருக்குது. C60 பளபளப்பான பந்து. அதுக்கடுத்தது மயக்கமூட்டிகளின் வகைகள். பொது மயக்கமூட்டி, குறிப்பிட்ட மயக்கமூட்டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு நமது உடலில் காணப்படும் தசை திசுக்கள். எலும்பு சட்ட தசை, மென் தசை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மண்புழு உரமாக்குதலுக்கு பயன்படும் கரிம மூல ஆதாரங்கள். விவசாய கழிவுகள், பயிர் கழிவுகள், இலை மற்றும் குப்பைகள், பழம் மற்றும் காய்கறிகளின் கழிவுகள், சாண எரிவாயு கழிவுகள். இதுதான் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்கள். அதுக்கப்புறம் இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா H2Oவில் H மற்றும் O இது எக்ஸாம்பிள் சம்மில் இருக்குது. 2 × +1 × 1 × -2. அப்போ என்ன வரும்னா Hக்கு +1, Oக்கு -2 வரும். அதுக்கப்புறம் H2SO4 பார்த்தீங்கன்னா 2 × +1 1 × X + 4 × -2 = 0. அப்போ இது இந்த சமன்பாட்டை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா X = 6 வரும். அப்போ H2SO4இல் Sஇன் ஆக்சிஜனேற்ற எண் பார்த்தீங்கன்னா 6. இது போன்ற வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.